சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். கோலியாத் என்று சொல்லுகிற ஒரு பயங்கரமான யுத்த வீரன் இஸ்ரவேலருக்கு முன்பாக நின்று அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல எதிர்பாராத விதமாய் தாவீது அங்கு வந்தபோது, தாவீது சவுல் இடத்துல சொல்றாரு, நான் போய் அவனோட சண்டை போடுவேன். அப்ப சவுல் சொன்னாரு, உனக்கு பழக்கம் இல்லப்பா, நீ போவாது அப்படின்றாரு. இல்ல நான் போறேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி போகும்போது அந்த பெலிஸ்தியனை பார்த்து, கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்னதை தான் இப்ப நம்ம வாசிச்சோம். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் சண்டை போட நிக்கிற, ஆனா நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? என்னோட ஒண்ணுமே கிடையாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கூழாங்கல் 5 இருக்குது, அதை அடைப்பையில போட்டு வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். என்னிடத்துல பட்டயமும் கிடையாது, ஈட்டியம் கிடையாது. ஆனா நான் வருவது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால நிச்சயமாய் அவர் உன்னை என் கையில இன்னைக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசமாய் அவர் அந்த கோலியாத்தோடு சண்டை போட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற கோலியாத்துக்கள் அழிக்கப்படுகிற நேரம் தான் இந்த இரவு ஜெபம். அதில் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்திருக்க போறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துல நமக்கு விரோதமாய் நின்று நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை கண் முன்னாடி கொண்டு வந்து, அது எதுவா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை கோலியாத்தா பாருங்க. அதுதானே உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அதனால அந்த கோலியாத்தை நாம் இன்றைக்கு ஜெயித்தவர்களாக, முறியடித்தவர்களாக, அன்றைக்கு தாவீது கோலியாத்தை ஜெயித்து அவன் பட்டயத்திலேயே அவனை வெட்டி அவன் தலையோடு சவுலின் பாளையத்துக்கு திரும்பினான். இன்னைக்கு நம்ம இங்கிருந்து திரும்பும் போது நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த கோலியாத்தின் தலையை வெட்டினவர்களாக கையில பிடித்து கொண்டு இந்த இரவு ஜெபத்தை முடிச்சு போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணை மூடி ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனிமேல் கோலியாத் தொல்லை உங்களுக்கு இல்ல. இன்னைக்கே ஒரு முடிவு கட்ட போறோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால என்னோடு சேர்ந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி, ஹல்லேலூயா. எது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது இந்த இரவு நேரத்தில்? ஆண்டவரே, எனக்கு முன்பாக நின்று பயமுறுத்தி கொண்டிருக்கிற கோலியாத்துக்கு விரோதமாய் உம்முடைய நாமத்துல நான் வருகிறேன், நிற்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில விடுதலை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். எத்தனை நம்புறீங்க? அவருடைய நாமத்துல வராத வெற்றி, அவருடைய நாமத்துல வராத ஜெயம் வேற எதுலயும் வராது. ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு நல்ல வாய்ப்பு. கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் வந்த வண்ணமாக இங்கிருந்து உங்களை அனுப்ப அல்ல, கோலியாத்தை வெட்டினவர்களாய் அவன் தலையை கையில பிடித்து கொண்டவர்களாய் கடந்து போனா கையை தட்டி சொல்லுங்க, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல விடுதலை உண்டு, அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். எத்தனை பேர் சொல்றீங்க? நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. சொல்லுங்க, கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். எத்தனை சொல்றீங்க? எனக்கு ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே கோலியாத்தே, உனக்கு விரோதமாய் நான் வருகிறேன். இன்று அவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் நம்பிக்கை விசுவாசமான நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து
பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. சொல்லுங்க. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எரியை கொன்று பந்தி ஒன்று ஆயத்தம் பண்ணோம் உங்க நாமமே. எதிரியை கொண்டு பந்தி ஒன்று ஆயத்தம் பண்ணோம் உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே. சொல்லுங்க. ரீபா பாபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கோலியாத்தே, உனக்கு விரோதமாய் நான் வருகிறேன், இன்று அவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு சொல்லுங்க. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில். உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, சோத்தரித்து துதிக்கையில பவர் பெருகுது. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம். எல்லாரும் உங்க முன்னாடி எது பயமுறுத்தி கொண்டிருக்கிறது? வாழ்க்கையில முன்னேற முடியாம, வாழ்க்கையில ஒரு அடி எடுத்து வைக்க முடியாம எந்த காரியம் பயமுறுத்தி இருந்தாலும் அதை பார்த்து சொல்லுங்க. அப்பா உங்க நாமத்துல விடுதலை உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல விடுதலை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில். கையை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் கையை தட்டி. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம், வார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மூடி. எத்தனை பேர் ஆமென்? எக்காலம் மூடி. எக்காலனா துதி, எக்காலனா துதி. ஆமென். எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம், வார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். இது ஞானமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின். எக்காலம் ஊதி, எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், வார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், வார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம் அலங்கும் இடியும் வரை. சத்தத்தை உயர்த்தி எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், வார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி. எல்லாம் எக்காலம் நல்ல சுதீசத்தை தொழிக்க பண்ணுங்க. உங்களை முன்பாக நின்று பயமுறுத்தி கொண்டிருக்கிற எரிகோக்கள் உடைவதாக. ரீபாலாபா சட்டாதாராலாபா ரீகாலாபா சதுரிபாலாபா ராபா ராபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல கையை தட்டி இடியும் வரை, எரிகோக்கள் இடியும் வரை, கோலியாத் அழியும் வரை நல்ல கையை தட்டி. ரீபா பாபா 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 ரீகாலாபா. எஸ் கத்திரி வல்லமை, கத்திரி வல்லமை எரிகோக்களை உடைப்பதாக, கோலியாத்தை அழிப்பதாக. வந்தமாகவே நாம் போகக்கூடாதுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்திக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது சீசர்களை பார்த்து கேட்டார், 1 மணி நேரமாவது நீங்கள் இழுத்திருக்க கூடாதா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆமென்.
நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம போகிற பாதையில சோதனைகள் வரக்கூடாது என்று சொன்னால் இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல எந்த அளவுக்கு நீங்க வல்லமை பெற்றுக் கொள்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அவருடைய பிரசனத்தை உணர்கிறீர்களோ, அதுதான் உங்களை ஜெயமாய் நடத்தும். கோலியாத்துக்கு முன்னாடி உங்களை வெட்கப்படாதபடி உயர்த்தி வைக்கும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. எரிகோ இடியம் வரை விட மாட்டீங்க. இடியம் வரை விட மாட்டான் ஆண்டவரே. கோலியாத் அழிக்க வர விட மாட்டேன். துதிய நல்லா துதிப்போம். எஸ் 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகோவை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. கோலியாத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து துதிங்க 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 துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. பாருங்க, நம்மளை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ரட்சித்தார். இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்தபடினாலதான் நம்ம சபையில இப்படி ஒரு ஜெபத்தை ஏற்படுத்தி அதுல நீங்க கலந்து கொள்ளும்படி செய்திருக்கிறார். ஆமென். அதனால அவரை ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம். எத்தனை பேர் ஆராதிப்பேனா? ஆமென். ஆயுள் நாளெல்லாம். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, இவ்வளவாய். உணர்ந்து பாடுங்களேன். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா ஏசப்பா என்ன தவம் செய்தேனோ. அதற்காக நான் செலுத்துகிற நன்றி கடன். ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம். எத்தனை பேர் உண்மையா ஆராதிப்பேனா? ரட்சித்திர கிருபையா, காத்திர தயவினால், மீட்கிற ரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால். ரட்சித்திர கிருபையா, மீட்கிற ரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால். அன்பே, தெய்வீக அன்பே, தெய்வீக அன்பே, உம் அன்பை என்னில் ஊற்றினீரே. ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம். எல்லாம் சேர்ந்து ஆராதிப்பேனா. ஆமென். ஆராதிப்பேனா கருவிலே தாயின். ஆமென். ஆமென். ஜீசஸ் என்ன தவம் செய்தேனோ. இப்ப இப்படி சொல்லுங்களேன் எல்லாரும் சேர்ந்து. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்து உமக்கு நன்றி. இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆமென். இருக்கையிலே என்னை தெரிந்து உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபைதான், உங்க கிருபைதான்.
கிருபைதான். சேர்ந்து எல்லாரும் நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. அதனால நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம். தேங்க்யூப்பா. ஆராதிப்பேன் நான். ஆமென். கோலியாத்தெல்லாம் இப்ப நினைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பாட்டு துடிச்சுக்கினே இருக்கும் போது எல்லா கோலியாத்தும் இடம் காணாம போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எரிகோக்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் துதித்தார்கள். எதிர்பாராத நிலைமையில கர்த்தர் எல்லா எரிகோக்களையும் உடைத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இப்போ அப்படி நமக்கு கிருபை கொடுத்து நம்மை கொண்டு வந்தவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இப்போ வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம், ஆராதிப்பேன் நான். க்ளோரி ஆயுள் நாளெல்லாம். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. ஆமென். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. உணர்ந்து பரிசுத்த. ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. இப்பெல்லாம் சொல்லுங்க. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை மீறியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை மீறியேனையா. சித்தமே செய்து சித்தமே செய்து சாட்சியாய் வாழே, நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை. என்னோட கையை தட்டி அப்பாவின் பிரசனத்தை உணர்றேன். நிரப்புங்கப்பா
உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. தொடர்ந்து மீதியான நேரம் முழுவதும் நாம மகிமைப்பட எங்களை பலப்படுத்தி சிறப்படுத்தி நடத்தும். நீர் உயர்ந்தரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த அருமையான இரவு நேரத்தில் ஜெபிக்கும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறோமா? அல்லேலூயா. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்க்கறதுல. ஸ்தோத்திரம். நாம் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த நோட்டீஸை பெற்றவர்கள் மேலே இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த இரவு ஜெபம் வச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார் கெத்செமனே தோட்டத்தில். வாசிங்களேன், நோட்டீஸ் இருந்தால் அந்த மேல் வசனம் மத்தேயு 26:40-41. மத்தேயு 26:40 வசனத்தில், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னாரு. 41 சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அது கீழே இருக்கும் ஒரு பகுதி, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவியோ, ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம வேலைங்களெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறோம், அதனால மாம்சம் பலவீனமாக தான் இருக்கும். ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிங்கிறாரு? ஆமென். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா நீங்க ஸ்தோத்திர பிரசங்கரோடு கோஆபரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நாம் இந்த இரவு ஜபத்துக்கான ஸ்தோத்திரம் நன்றி காணிக்கை கர்த்தருக்கு செலுத்தும்படியாய் காணிக்கையோடு எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எழுந்து நின்று ஸ்தோத்திரம் நம் பாடலை பாடும்போது ஆண்டவருக்கான நம்ம காணிக்கை படைக்க போகிறோம். ஸ்தோத்திரம். காலேபையா வந்து பாடுவாங்க முன்னாடி காணிக்கை பாடல், அப்போ நம்ம காணிக்கை படைக்கும். சரி, எல்லாரும் காணிக்கை எழுந்து நிற்போம். இதுவரை நடத்தி பாடலை பாடும்போது நாம் காணிக்கை படைக்கும். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உங்களத்தா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உங்களத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து. அதே மறுநாள் பண்ணிடுவோம். கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக இந்த காணிக்கை கொடுத்த நிமித்தமா அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார் என்கிற ஒரு சாட்சிகளை கர்த்தர் எழுப்பும்படியாய் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை பலமாய் நம்மத்திலே கடந்து வரும்படியாய் பேசுகிறது ஊழியக்காரர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே பேசுகிறார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு தெளிவாக சொன்னார், பேசுகிறது நீங்கள் அல்ல. அதனால கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. உங்களோட அந்த வார்த்தை இடைப்பட்டா நன்றி சொல்லுங்க. இவ்வளோ கூட்டத்தில் ஆண்டவரை என்னோடு பேசுனீங்களே,
என்னை நேசிக்கிறதுனால என்னோட பேசுனீங்களே, வார்த்தையை கொண்டு உணர்த்துனீங்களேன்னு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பேசாதவங்க என்னோடு பேசுங்கப்பா, அப்படி வார்த்தை என்னோட இடைபடட்டும் என்ற ஜெபசிந்தையோடு இருங்க. கர்த்தர் கண்டிப்பா இங்க வந்திருக்கிற ஒருவரையும் வந்த வண்ணமா அனுப்ப போறது இல்லை. எல்லாரும் விடுதலை பெற்றவர்களாய் கோலியாத்தின் தலையோடு தான் திரும்பி போகிறோம். கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை சேகரையா ஜெபிப்பாங்க. அவங்களோடு சேர்ந்து ஆண்டு நோக்கி பார்த்து காணிக்கைகளுக்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிப்போம். ஆமென். உட்கார்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விசேஷமான இரவு ஜெபத்தில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இரவு ஜெபம் நைட்டெல்லாம் ஜெபிக்க போகிறது இல்லை. ஸ்தோத்திரம். 8 to 10 மணிக்கு முடிச்சிடுவோம். 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான். முடிவில் உங்களுக்கு ஆகாரம் வேற ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அதுக்கும் மேலே லேட்டாக உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 10:01 கூட ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 10க்கு முடிக்கணும், 10 மணிக்கு நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். அதனால இப்போ நான் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குற ஊழியக்கார சகோதரி கிட்ட கொடுக்க போகிறேன். ஸ்தோத்திரம். ஆக்சுவலாக அருமையான சகோதரி. ஸ்தோத்திரம். அவருடைய கணவர் ஞானப்பிரகாசன் என்று சொல்லுகிற அவர் தான் எனக்கு ரொம்ப பழக்கம். ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 2010 அறிமுகமானார். அதுலேருந்து இது வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு பகுதியில் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் சபை என்று சொல்லி 2 சபைகளை நிறுவி, ஸ்தோத்திரம், இந்திரா நகர் பகுதியிலையும் ஸ்தோத்திரம் செங்கல்பட்டுலையும் 2 சபைகளை நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் அலுவல் நிமித்தமாக இன்றைக்கு வர முடியாத சூழ்நிலையில், ஸ்தோத்திரம், என்னை விட அவங்க பயங்கரமாக இருப்பாங்க பாஸ்டர், அவங்கள யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி என்னுடைய துணைவியாக இருக்கிற அருமையான சகோதரியை அனுப்பியிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். சகோதரியை நான் இது மாதிரி பார்த்ததே இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்களை கொண்டு பேச சித்தம் வைத்து அவர்களை இந்த நாட்களிலே நம்ம அதில் கொண்டு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் அவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம். அதனால் தொடர்ந்து இந்த இரவு ஜெபத்துக்கு புதிதாய் யாராவது வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு இங்கே ஆராதனை நடக்குது. பரிசுத்த ஞாயிறு ஆராதனை, வல்லமையான செய்தி, நல்ல துதிக்கலாம், ஆராதிக்கலாம். எங்கேயும் சபைக்கு போகாதுங்க. நீங்கள் இந்த ஜெபத்துக்கு வந்திருப்பீங்கன்னா நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மாலையில் சிறப்பு வெள்ளி ஜெபம் என்று சொல்லி நடக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளி இரவு இந்த ஜெபம் நடைபெறும். தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தோடு கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற அருமையான சகோதரி ஜாய்ஸ் ஞானப்பிரகாசம் அவர்களை நாம் வரவேற்க போகிறோம். அருமையான சகோதரி மேகலா அவர்கள் முன்னதாக வந்து இந்த ஷால்வை அணிவித்து அவர்களை வரவேற்பார்கள். கரங்களை தட்டி வரவேற்போம். அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார்கள். எல்லாம் கையை தட்டுங்க பார்க்கலாம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த இரு ஜெப வேளையில நீங்க ஒன்றாய் கூடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது, பரலோகத்துல வாசம் செய்கிற தெய்வம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஐயா அவங்க நோட்டீஸ்ல போட்டிருந்தாங்க, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாது. ஆமா, நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறதுல பெரிய ஒரு வல்லமை இருக்கு. பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். அதனால விழிப்பாயிருங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போறதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அருமையான அட்வென்ட் கிறிஸ்துவின் சபை தலைவர் பேராயருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வட்டார ஆயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். மற்றும் சபை நிர்வாக குழு உறுப்பினர் யாவருக்கும்
என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கென்று உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல 27, 28, 29 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 5, 27, 28, 29. போதும். தேங்க்யூ சிஸ்டர். அதாவது இந்த சபையில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு எங்க ஐயா ஞானப்பிரகாசம் ஐயா உங்க யாருக்கும் தெரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அருமையான ஐயா சொன்னாங்க, 10 வருஷத்துக்கு முன்பதாக இந்த இடத்துல வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க முன்பதாகவே சொன்னாங்க, செங்கல்பட்டு பகுதியில 2 சபைகளை நடத்தி வருகிறோம் ஆண்டவருடைய பெரிதான கிருபையால. இந்த வார்த்தையை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் இந்த திருச்சபையில என்ன பேசணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அவங்க ஆசீர்வாதமான இந்த ஆண்டின் ஆசீர்வாதமான கூட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் முழுசும் ஜெபம் பண்ணேன், ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கல. ஆண்டவரே நீர் வார்த்தையை தாங்க, அது ஆசீர்வாதமாய் அந்த மக்களுக்கு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி, ஆசீர்வாத கூட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்களேப்பா, ஆசீர்வாதமான வார்த்தை எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை இது. 27வது அதிகாரத்துல 27வது வசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம் நான் வாசிக்கிறேன். 27வது வசனம், 5வது அதிகாரம் 27வது வசனம். நீரே சமீபத்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதெல்லாம் கேட்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதை எல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் என்றீர்கள். அதாவது இங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் என்ன சொல்றாங்க, ஆண்டவர் இடத்துல நீர் போய் பேசும். மோசே கிட்ட சொல்றாங்க, நீங்க போய் பேசுங்க. ஏன்னா ஒரு மலையில அக்னி நடுவில் ஆண்டவர் பேசுறாரு. எப்படியா பேசுறாரு? அக்னி நடுவில் ஆண்டவர் பேசுறாரு. அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பயந்து சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீரே போய் ஆண்டவர் இடத்துல பேசும். கவனமா கேட்கணும் வளைவு பிள்ளைங்களா, நீங்க கவனமா இருக்கணும். நீர் போய் ஆண்டவரிடத்துல பேசி எங்ககிட்ட திருப்பி வந்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றதெல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்னு அந்த ஜனங்கள் மோசே இடத்துல சொல்றாங்க. அப்ப 28வது வசனம் சொல்லுது, நீங்கள் என்னோட பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு, கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனங்கள் உன்னோட சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள். அவர்கள் எப்படி சொன்னாங்களாம்? நன்றாய் சொன்னார்களாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 29வது வசனம் சொல்லுது, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கு நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னால எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்கிற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதாவது நீங்க பேசுனதெல்லாம் ஆண்டவர் கேட்டாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் உங்க பிள்ளைகளும் என்றென்றைக்கு நன்றாய் இருக்கும்படி. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நமக்கு இந்த இரவுல கடந்து வருது. நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிற இருதயம் நமக்கு இருந்தா நலமா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்தான் ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு இருதயம் நமக்கு இருந்தா எல்லா வகையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அழகா வேத வசனத்தெல்லாம் சொல்றீங்க. ஆக நமக்கு ஆசீர்வாதம்னா என்ன? நம்ம நல்ல வசதி வாய்ப்போட இருக்கணும், வீடு வாசலோட கார் பங்களாவோட இருக்க, இதுதான் ஆசீர்வாதமா? எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான பணம் வைத்துக்கொண்டு சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க.
எல்லா ஆசீர்வாதம் நம்ம உலக மக்கள் எதிர்பார்க்கிறபடி ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அப்போ தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? இந்த உலகம் கொடுக்கிறபடியா அல்ல பிரியமானவர்களே. அவர் வேதனையோ கூட்டார், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுல, அந்த ஐஸ்வர்யத்துல என்ன இருக்காது? வேதனை இருக்காது. ஆமென். ஆக நீங்களும் நானும் நன்றா இருக்கணும்னா, நம்முடைய பிள்ளைகள் நன்றா இருக்கணும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட நம்ம இருக்கணும். அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைந்து போயிட்டு இருக்கு. தேவனுக்கு பயப்படுற பயம் குறைஞ்சிருக்கு. அன்பு தணிஞ்சு போயிருக்கு. நம்ம கடைசி காலத்துல நிக்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அவசியம். நமக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்துல வேண்டும் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. ஏன்னா இருதயம் எப்படி இருக்குதா? மகா கேடும் இருக்குள்ள இருதயம். அந்த இருதயத்துல ஆண்டவர் இடம் கேட்கிறார். இருக்குள்ள கேடுள்ள இதயத்திலே இடம்தான் கேட்டீரோ. இந்த பாடல் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இதை ஒரு ஊழியக்காரர் அழகா பாடி இருக்கிறார். இருக்குள்ள கேடுள்ள இதயத்திலே இடம்தான் கேட்டீரோ, அதை ஏன் தான் கேட்டீரோ. 1000 இதயம் இருந்தாலும் அதை நான் தருவேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நமக்கு நம்முடைய இருதயத்தை தான் கேட்கிறார். இந்த இருதயம் மகா கிருக்கும் கேடுள்ள இருதயம். அந்த இருதயத்துல தேவன் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்துல என்னிடத்திலும். அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். அந்த பயம் இருந்தா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்ன? நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறதுனால ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு காரியமா? இல்ல உபவாசம் இருந்து தேவ சமூகத்துல இடைவிடாமல் தேவனை தொழுது கொள்றது என்பது தேவனுக்கு பயப்படுகிற ஒரு காரியமா? இல்ல இடைவிடாமல் சபைக்கு வந்து அவரை ஆராதித்து கொண்டே இருக்கிறது தேவனுக்கு பயந்துதான்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னதுங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கலாம். ம் ம் ஆ ஆ ஆ ம் போதும் சிஸ்டர். பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாம் அவங்களுடைய ஒரே பேரான குமாரனை பலி கொடுக்கும்படியே ஆண்டவர் சொல்றார். இப்படி ஒரே பேரான குமாரனை ஏக சுதனை எனக்காக பலி கொடு. ஆபிரகாம் செஞ்சாரா இல்லைங்களா? ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஆண்டவர் கொடுத்த பிள்ளை தான் ஈசாக்கு. ஆமே. அந்த பிள்ளையை எவ்வளவு ஆசையா ஆபிரகாம் வளர்த்திருப்பாரு, எவ்வளவு அன்பு செலுத்தி வளர்த்திருப்பாரு, எவ்வளவு அந்த பிள்ளை மேல அன்பும் அரவணைப்பும் பாசமும் கொட்டி கொட்டி வளர்த்திருப்பாரு இல்லைங்களா அந்த பிள்ளைக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த அதிகாரத்தில் முதல்ல ஆபிரகாமை டெஸ்ட் பண்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம் இது. உன் பிள்ளைய நீ என்ன செய்ய, மோரியா தேசத்துல கொண்டு போய் பலி செலுத்து. நான் காண்பிக்கிற இடத்துல நீ உன் மகனை பலியிடு அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் ஒரு வார்த்தையும் என்ன செய்யல, கேட்கல. ஒரு வார்த்தையும், ஏன் ஆண்டவரே இத்தனை வருஷமா கழிச்சு இந்த குழந்தைய இந்த பிள்ளைய நீர் எனக்கு கொடுத்தீங்களே, இதை பலி செலுத்துவா எனக்கு கொடுத்தீங்கன்னு ஆண்டவர் ஆபிரகாம் வந்து ஆண்டவரை பார்த்து கேட்கல. அவர் என்ன செஞ்சாரு, கீழ்ப்படிந்து பிள்ளைய என்ன செஞ்சாரு, கூட்டு போனாரு. அவரோட கூட 2 வேலையாட்களையும் கூட்டு போனாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல என்ன நான் சொல்றேன்னா, ஆபிரகாமுக்கு பிரியமான குமாரன், நேச குமாரன், ஒரே பேரான குமாரன், அதை ஒப்பு கொடுத்தார். பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக கொண்டு போனார். தேவனுக்கு பயப்படுகிறன்ற சொல்றவங்க நமக்கு பிரியமானதை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு பிரியமா இருக்கோ, ஆண்டவர் இதை எனக்கு ஒப்பு கொடுனா ஒப்பு கொடுத்துடணும். அதுதான் பிரதிஷ்டை உள்ள ஒரு வாழ்க்கை. பிரதிஷ்டைன்னா என்னதுங்க, நமக்கு பிரியமானதை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறது. ஆமென். ஆபிரகாமுக்கு ஒரே பேரான குமாரன், நேச குமாரன்,
எனக்கு ஒப்புக்கொடு பலி செலுத்துன்னு சொல்லும்போது அவர் கொடுக்க முன்வந்தாரா இல்லைங்களா? ஆக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்க இருதயத்துல இருக்குமானால் நமக்கு பிரியமானதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்னலாம் பிரியும்? ஏதாவது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறீங்களா? அதுதான் பிரதிஷ்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேலை தூக்கம் நமக்கு எல்லாமே நம்மளை ஆட்கொண்டு நடத்துது. இந்த பலிபீடத்துல வைக்கணும் தூக்கத்தை. ஹல்லேலூயா. ஒரு சிலருக்குலாம் இந்த மொபைல் போனை விட முடியாது, அது அவங்களுக்கு ரொம்ப பிரியம். ஆண்டவர் அதை விட்டுனா விட முடியல. ஒரு சிலர்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர்லாம் அதிகமா உலகத்தை அனுபவிக்கிற காரியம், அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை. அதெல்லாம் எங்க கொண்டு வரணும்? பலிபீடத்துல. கர்த்தருக்கு பயந்தா என்ன செய்யணும்? அதெல்லாம் பலிபீடத்துல வைக்கணும். அப்பதான் நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னா எனக்கு பிரியமானதை தேவ சமூகத்துல வைப்பேன். நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன்னா ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து சொன்னாங்க அழகா, கீழ்ப்படிதல். ஆக எனக்கு பிரியமானதை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறது தான் கீழ்ப்படுதல். ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமே, ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல உன் கையை போடாது, நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன்னு அறிகிற. எப்ப பலி செலுத்தும் கையை ஓங்கிட்டாரு ஆபிரகாம். அப்ப என்ன சொல்றாரு? நீ கர்த்தருக்கு பயந்தவனு இப்ப நான் தெரிஞ்சிருக்கிறேன். இந்த வேலையில உங்களிடத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை நீ ஒப்பு கொடு அப்படின்னு சொன்னா திருமணத்தை நான் விட்டு விட தயாரா இருக்க சொல்ல முடியும். ஹல்லேலூயா. எதுவா இருக்கும் வாழ்க்கையில எந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா நம்ம பிரியமானதை தேவனுக்காக ஒப்பு கொடுப்போம். அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். கர்த்தருக்கு பயந்து பயந்து ஆண்டவர் வார்த்தைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோனா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது யோனா நினைவு பட்டணத்துக்கு போக சொன்னாங்க ஆண்டவர். அவர் போனது எங்க? தர்ஷீஷ்க்கு போனாரு. நடந்தது என்ன? கடல் கொந்தளிக்கிறது, அந்த கப்பல் மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை வருது. அப்ப மாலுமி சொல்றான், யாரோ கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு வந்திருக்கிறீங்க, யாரா இருக்கும் அப்படின்ட்டு சீட்டு குலுக்கி போடுறாங்க. யாரோட பேர் விழுந்தது? யோனாவோட பேர் விழுந்தது. யோனா எங்க இருக்கிறான்? கடல் அந்த அடித்தட்டுல தூங்கிட்டு இருக்கிறான். அவனை எழுப்பிட்டு வாங்கப்பா, கடல் இங்க கொந்தளிக்குது, நாங்கெல்லாம் மூழ்கி போறோம், நீ தூங்கிட்டு இருக்கியா? நீ யாரு? எந்த ஊரம்? எந்த இடத்தான்? என்ன ஜாதி அப்படின்னு மாலுமி யோனாவை விசாரிக்கிறாரு. அப்ப யோனா சொல்ற காரியத்தை பாருங்களேன். தான் எபிரேய சமுத்திரத்தையும் பாருங்க, அவன் சொல்றான் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல நான் பயபக்தி உடையவன்றான். அவனுக்கு சாட்சி சொல்றான், நான் பயபக்தி உரியவன். ஆனா இங்க ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்ற சாட்சினா, நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயந்திருக்கிற, ஏன்னா உனக்கு பிரியமானது எத்தனை வந்து எனக்கு கொடுத்தபடினால நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயந்திருக்கிறேன்னு. ஆனா யோனா சொல்றாரு, அவரே அவருக்கு சாட்சி சொல்றாரு, கீழ்படியாம போனா தர்ஷீஷுக்கு ஓடினாரு, நான் வந்து சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு பயந்திருக்கிறோம்னா ஆண்டவருக்கு நமக்கு பிரியமானதை ஒப்பு கொடுக்கணும். புரியுதா? ஆக நம்முடைய வாழ்க்கையில நாமளே சொல்லக்கூடாது, நான் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன், நான் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன். மற்றவங்க நம்ம குறித்து சாட்சி சொல்லணும். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு சாட்சி, நீ கர்த்தருக்கு பயந்தவன்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல மறுபடியுமே ஆண்டவர் ஆபிரகாமோட பேசி, ஆபிரகாமே, மறுபடியும் ஒரு விஷயம் ஆண்டவர் ஆபிரகாமோட பேசி, நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன். எப்ப அந்த ஆசீர்வாதம் கடந்து வருது? அவன் கீழ்ப்படியும் போது, அவனுக்கு பிரியமானதை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் கடந்து வருது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து நம்ம கீழ்ப்படிந்து
நமக்கு பிரியமானதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வரும். பிரியமானவர்கள், அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக, தேவனுக்கு பயந்து நடந்தா நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. முதலாவது, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் பிரியமானதை தேவனுக்காக ஒப்பு கொடுப்பார்கள். சின்ன சின்ன விஷயத்த கூட உங்களுக்கு பிரியமானதை விட்டு தான் கொடுத்து பாருங்களேன். அதுல தேவன் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்றத டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக காரியம், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணுமா? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம ஒரு விஷயம் வாசிக்கலாம். பாருங்க, தேவனுக்கு பயந்து இருக்கணும். அப்ப செவிடரை நிந்திக்க கூடாது, குருடருக்கு முன்னாடி தடைகளை போடக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அங்கவீனமானவர்கள், உடல் குறைபாடு உள்ளவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? பரியாசம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து, ஒருவேளை நம்ம குடும்பத்துல ஒரு கண்ணு தெரியாத பாட்டியோ இல்ல குடும்பத்துல வேற கண் மங்களா இருக்கிறவர்களை பார்த்து நம்ம அசட்டை பண்றோமா? அவங்களுக்கு எங்க கண்ணு தெரிய போகுது, நம்ம இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு துணிகரமான காரியங்களை செய்யறோமா? கர்த்தருக்கு பயந்து இருக்கணுமா? செவிட இருக்கு, அவங்கள நிந்திக்கிற மாதிரி பேசக்கூடாது. ஒரு பிரதர், அவருடைய கழுத்துல அந்த கழுத்து எலும்பு ஜாமாயி அவரால் திரும்ப முடியாது, டேர்ன் பண்ண முடியாது. அப்ப கேட்கும்போது என்ன எதனால போது, ஒரு ஆக்சிடென்ட்ல எனக்கு என்னோட கழுத்து அந்த எலும்பு ஜாம் ஆயிடுச்சு, அதனால அது திரும்பும் போது ஃபுல் பாடி டேர்ன் பண்ணி தான் திரும்ப. ஒரு ஆக்சிடென்ட்ல இப்படி ஆச்சு. அது மட்டும் இல்ல, இதே மாதிரி இருந்த ஒரு நபரை நான் கேலி பண்ணேன், கிண்டல் பண்ணேன், அதனால வந்த விளைவு ஆண்டவர் இதை எனக்கு அனுமதிச்சாரு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் நம்ம பரியாசம் பண்ணக்கூடாது. நம்ம உடம்பு ஆண்டவர் ஆரோக்கியமா கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக, தேவனுக்கு பயந்தவர்கள். ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, முதலாவது நாம் தேவனுக்கு பயந்து நடந்தால் தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த ஆண்டுல தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க ஜீவிக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை அளவில்லாமல் நிரப்பணும்னா ஒரே ஒரு விஷயம்தான், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்தில் இருந்தது என்றால் நம்ம பாவம் செய்ய மாட்டோம், துணிகரமான விஷயம் செய்ய மாட்டோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் ஒரு விஷயம் வாசி. போதும் சிஸ்டர். அதாவது, நரைத்தவனுக்கு முன்பாக முதிர் வயது உள்ளவர்களை கனப்படணும்னு வேதவசனம் சொல்லுது. முதிர் வயது உள்ளவர்கள் என்ன செய்யணுமா? நம்மளை விட வயசுல மூத்தவங்களுக்கு நம்ம கனம் பண்ணணும். நான் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க நம்மளை விட வயசுல மூத்தவங்களை, நம்ம அப்பா அம்மா அவங்கள கனம் பண்ணணும். நம்ம மாமியார் மாமனாரை கனம் பண்ணணும். நமக்கு மூத்த ஜனங்களை கனம் பண்ணணும். தேவனுக்கு பயந்து நடக்கிறன்ற பிள்ளைங்க இந்த காரியத்தை செஞ்சாதான் தேவனுக்கு பயந்து நடக்கிறதுக்கான அடையாளம். அல்லேலூயா. பாருங்க, அநேகர் நம்ம பயணம் செய்யும் போதெல்லாம் பாக்குறோம், வயசானவங்க பஸ்ல ஏறினா பெருசு தள்ளிப்போ இப்படிலாம் சொல்றாங்க. அப்ப என்ன இல்லை, அவங்களுக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. அநேகர் பாருங்க, அவங்க தகப்பனார் தாய் அந்த முதியோர் இல்லத்துல எடுத்துட்டு போய் சேர்க்கிறாங்க, தாயை தகப்படி அவங்களை அரவணைக்கிற அந்த பக்குவம் இல்ல, தேவனுக்கு பயப்படுற பயம் இல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பையன் என்ன செஞ்சானா, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிட்டான். ரொம்ப ரொம்ப வயசானதுனால அவங்க அப்பா மறிச்சு போவாரு அப்படின்னு பார்த்தா ஒண்ணு அவரு மறிக்கிற வருவாயில இல்ல. உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், உடனே அவரே என்ன செஞ்சாராம், ஒரு பெட்டியை செஞ்சு அவங்க அப்பா அதுல வச்சு அந்த கொண்டு போனாராம். அப்ப அந்த அந்த இடத்துக்கு நேரா கொண்டு போகும்போது கேக்குதான், அவங்க பெட்டியில இருந்து சத்தம் கேக்குதான். அவங்க அப்பா என்ன செய்யறாராம், தட்டுறாராம்.
என்ன இது இவ்வளோ நேரம் சத்தம் இல்லை, இப்போ இது திடீர்னு சத்தம் கேட்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன். அப்போ அந்த மகன் திறந்தாங்களாம் அந்த பெட்டியை. அப்பா, நீ ஏன் என்ன இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்து இதில் என்ன கொண்டு வர? இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு இந்த பெட்டின்னு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்தேன். நீ எதை எடுத்து போய் வீட்டில் வச்சிரு, உன் பிள்ளைக்கு உதவும். அல்லேலூயா. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? உன் பிள்ளைய இந்த காரியத்தை தான் உனக்கு செய்ய போறான். நீ இப்போ எனக்கு செஞ்ச, வருங்காலத்தில் உன் பிள்ளை இதை செய்வான். அவன் போய் காசு போட்டு வாங்க தேவையில்ல, இதை எடுத்து போய் நீ பத்திரமா வீட்டில் வச்சுக்கப்பா. நீ என்ன கொல்ல தேவையில்ல, அந்த காரியத்தை நானே செஞ்சிடுறேன் அப்படின்னு அந்த தகப்பனார் அந்த இடத்துல இருந்து குதிச்சு மறிச்சு போனாங்க. பிரியமானவர், நான் ஏன் சொல்றேன்னா, முதியவர்களை நம்ம கனம் பண்ணணும், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும், நமக்கு கொடுத்த மாமனார் மாமியாரை கனம் பண்ணணும். அது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், பலனோட இருக்கிறோம், அவங்கள நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. நீதிமொழிகள் 12ல் வயசான பிறகு நம்மளுடைய உடம்பு, நம்முடைய சரீரம் எப்படியாய் நடக்கும், எப்படியாய் ஆகும் என்றது அழகா நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக நம்மளும் ஒரு நாள் வயசானா மற்றவங்களுக்கு பாரமா மாறிடக்கூடாது. இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு பெரியவர்களை கனம் பண்ணணும், நமக்கு கொடுத்த உறவுகளை கனம் பண்ணணும், நமக்கு மேலா இருக்கிற வயது மூப்பு உள்ளவர்களை கனம் பண்ணணும். அது கர்த்தருக்கு கொடுக்கிற கனம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். இன்றைய வார்த்தையை கேட்ட நீங்க உங்க தாயின் தகவலும் கனம் பண்ணணும். ஆண்டவர் நேரடியா பேசிட்டார். ஒருவேளை அசட்டை பண்றீங்களா? உனக்கு வயசாயிடுச்சு, ஒன்றும் தெரியாது, போய் உட்காரு அப்படி சொல்றோமா? ஆண்டவர் நம்மளோட கூட இடைபடுறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்தா நம்ம அப்பாவை அம்மாவை கனம் பண்ணணும். நம்மளுடைய நமக்கு ஆண்டவர் கொடுத்த மாமனார் மாமியாரை கனம் பண்ணணும். நம்மளை விட வயது மூப்பில் இருக்கிறவர்களுக்கு நம்ம கனம் பண்ணணும். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தருக்கு பயந்திருந்தா நம்ம செய்ய வேண்டிய காரியம், லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 17வது வசனம். மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை இந்த ராத்திரியில நமக்கு நேராக கடந்து வருது. கர்த்தருக்கு பயப்படணும்னா நம்ம என்ன செய்யக்கூடாதா? அநியாயம் செய்யக்கூடாது. என்னப்பா இது ஆசீர்வாதமான கூட்டம்னு சொல்லிட்டாங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது. இதுலதான் ஆசீர்வாதமே அடங்கி இருக்குது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. நியாயத்துக்கு ஆப்போசிட் தான் அநியாயம். எது எதெல்லாம் நியாயமோ நீதியோ அதை விட்டுட்டு நம்ம அதுக்கு எதிரடியா செய்தா அதெல்லாம் அநியாயம். கணவன் மனைவிக்கு அநியாயம் செய்யக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நியூஸ் பேப்பர்ல தொடர்ந்தா இந்த காரியம் தான் வருது. இப்படிப்பட்ட ரொம்ப அநியாயமான காரியங்கள் தான் இந்த உலகத்துல நடந்து வருகிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம்? அநியாயம் செய்ய மாட்டாங்க, நீதியா நடந்துக்குவாங்க. என் தெய்வம் என்னோட பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை பார்க்கிறார், அவர் பார்க்கிற தெய்வம். ஆக நான் அநியாயம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிச்சா, நேரம் குறைவா இருக்குது. எனக்கு இந்த நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால நான் வேகமா வசனத்தை சொல்லிடுறேன். அந்த வசனத்துல என் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயம் செய்ய மாட்டானா. எது நீதியோ, எது நியாயமோ, எது தர்மமோ அந்த காரியத்தை அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். அல்லேலூயா. ஆமோஸ் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது நீதி செய்தி எட்டு போல கஷ்டத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை சொல்லிட்டு நான் கடந்து போறேன். ஆமோஸ் 6:12 பார்க்கும்போது நீதி எட்டிய போல கஷ்டம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நியாயம் செய்யறது எட்டிய போல. ஆ
ஜனமே, நியாயம் நீதி இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய நாமத்தில் அறிவிக்கப்பட்ட பிள்ளைகள் நீதி செய்யணும், நியாயம் செய்யணும், அநியாயம் செய்யக்கூடாது. அதுதான் தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. இதன்படி வாழ்ந்தா பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதத்துல ஒரு பெரிய சமாதானம் உண்டுங்க. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைனாலும் அந்த தெய்வீக சமாதானத்தோட இருக்கிறத நம்ம அதிகமா வாஞ்சிக்கிறோம். பாருங்க, எவ்வளோ கோடீஸ்வரங்க எல்லாம் இருந்தும் சமாதானம் கிடையாது. அங்க யார் இல்லை அந்த இடத்துல? தெய்வம் கிடையாது. தெய்வத்தோட பிள்ளைகள் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றவர்களா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல இருந்து கடந்து போகும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உலகத்துல அதை யாரால கொடுக்க முடியாது பிரியமானவர்கள். என்ன வசதி வாய்ப்பு இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா தேவன் நம்மோடு கூட இல்லைன்னு தான் இருக்கும். ஆக தேவனுக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய சமாதானம் நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். லேவியராகமம் 25:36. வட்டி பாருங்க, தேவனுக்கு பயந்த ஜனங்கள் வட்டி வாங்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன செய்யக்கூடாதா? வட்டி வாங்க கூடாது. நம்ம கிட்ட இருந்தா கொடுக்கணும்னு மனசு இருந்தா கொடு, ஆனா வட்டிக்கு கொடுக்காது. இது தேவனுக்கு பயந்த பிள்ளைகளுக்கு அழகு கிடையாது. ஹல்லேலூயா. உங்ககிட்ட பரிபூர்ணமா இருக்கா, ஆண்டவர் உனக்கு ஏவுறாரா இருதயத்துல, கொடு. அவன் எப்ப திருப்பி கொடுக்கறானோ அப்ப வாங்கிக்கோ, ஆனா என்ன செய்யாத? வட்டி வாங்காத. தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் வட்டி வாங்க கூடாது. சங்கீதம் 15ல 5வது வசனம் சொல்லுது. சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 15 ஒருத்தர் வாசிங்க. எனக்கு புரியல, ஒருத்தர் வாசிங்க. தன் பணத்தை வட்டிக்கு கொடாம இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் எங்க போக முடியும்? முதல் வசனம் 15:1. பாருங்க, ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதத்துல வாசம் பண்றவன் யாருன்னா தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்கிறவன் தான். வட்டி, அந்த வட்டி வாங்குற அந்த பணம்லாம் அது ஆசீர்வாதம் நமக்கு கொண்டு வராது. தேவச்சனமே, தேவனுக்கு பயந்தவர்கள் தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சவுண்டே கம்மியாயிடுச்சு. பாருங்க, சகேயு சொல்றாரு, ஆண்டவரே, நான் யார் இடத்துலாவது அநியாயமா வாங்கியிருந்தா என்ன சொல்றேன், எப்படி கொடுக்குறேன்? நாளத்தனையா திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா. அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? இன்றைக்கு இந்த வீட்டில ரட்சிப்பு வந்தது. அவர் எப்போ அறிக்கை சார், நான் யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கியிருந்தா நான் நாளத்திலேயே திருப்பி கொடுத்துட்றேன் ஆண்டவரேன்னு சகேயு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டில் ஒரு ரட்சிப்பு வந்தது. பிரியமானவர்களே, ஒருவேளை வட்டிக்கு கொடுக்கிற ஜனமா இருந்தா அந்த இனி நான் வட்டி வாங்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் வட்டி வாங்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. வட்டி கொடுக்கறது தப்பு தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். ஏன் ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கன்னு ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசம் பண்ணி கேளுங்க. வட்டிக்கு வாங்குறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே என் தேவை எப்படியா இருக்கு, எனக்கு நீர் உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க. போய் அவசரப்பட்டு கந்து வட்டி அந்த வட்டின்னு வாங்கி வட்டி மேல வட்டி இல்ல, அதை கட்ட முடியாத அநேக கஷ்டங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறோம், நியூஸ்ல வருது. வட்டி அநேக கடன் சேர்ந்ததுனால அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம அவங்களால ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை. ஆக பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். வட்டி வாங்கிறது தவறு, வட்டி கொடுக்கறதும் தவறு என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்கலாம்.
உபாகமம் 14:22. உபாகமம் 14:22. ஆ ஆ ம் ஆமா. பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் அவங்களோட வருஷந்தோறும் விதைக்கிற விதையிலையோ விளைச்சல்லையோ என்ன செய்யணுமா? தசம பாகம் கொடுக்கணுமா? கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் தசபாகம் நம்ம கொடுக்கணுமா? அல்லேலூயா. தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் எப்படி தசம பாகம் கொடுக்கணும்? அதாவது தசம பாகம் என்பது அது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டதுங்க. 10:1 தசம பாகம். ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது ஒரு பரிசேயன் சொல்றான், லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 12வது வசனம், அந்த ஆயக்காரனை போல இல்ல ஆண்டவரே, நான் வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், நான் எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் என்ன செய்யறேன்? தசம பாகம் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, வேத பாரகர் பரிசேயர் காட்டி அவர்கள் செலுத்துற அந்த தசம பாகத்தை விட, அந்த நீதியை விட நம்ம அதிகமா கொடுக்கணுமா? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல 10:1 தசம பாகம். புதிய ஏற்பாட்டுல அதை காட்டுல நம்ம என்ன செய்யணுமா? பரிசேயரையோ சதுசேயரை காட்டுல நம்ம அதிகமா செய்யணும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டுல வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 23:23 தசம பாகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வசனம் இதுதான். மத்தேயு 23:23. பாருங்க, நீங்க பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தசம பாகத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. ஒருலாமலே வெந்தயத்துல சீரகத்துல நீங்க தசம பாகம் கொடுக்குறீங்க, இவைகளே செய்யணும். நீதி, இரக்கம், விசுவாசம், இதையே நம்ம கடைபிடிக்கணும். நீங்க இந்த காரியத்தை விட்டுட்டீங்க, நீதியா இல்ல, இரக்கமா இல்ல, விசுவாசமா இல்ல, இதையே செய்யணும். அவைகளையும் விட்டு விடாது இருக்கணும். ஆக தசம பாகம் 10:1 காட்டில அதிகமாய் கொடுக்கணும். நியாயப்பிரமாணத்துல 10:1 தான். அதை காட்டில நம்ம என்ன செய்யணும்? எப்படி கொடுக்கணும்? அதிகமாய் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நியாயம், விசுவாசம், அதையும் நம்ம விடாது இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் செய்கிற காரியம். அல்லேலூயா. அடுத்ததாக நான் வேகமா முடிக்கிறேன். நீங்க 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு பாஸ்டரையா போட்டுக்கிறாங்க. அங்க உபாகமம் 17ஆம் அதிகாரத்துல 19-20 வசனத்தை பார்க்கும்போது, உபாகமம் 17:19 போதும் போதும் சிஸ்டர். அதாவது நியாய பிரமாணத்துல இருக்கிற எல்லாவற்றையும் கை கொள்ளணும், அந்த இருதயத்துல பதிய வைத்துக் கொள்ளணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. நியாய பிரமாணம் வேத வசனங்கள், வேத வசனத்தை ஆராய்ப்பா. அல்லேலூயா. வேத வசனத்தை வசனம் சொல்லுது, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால் அதுல என்ன இருக்கு? நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். வேத வசனத்தை அனுதினமும் வாசிக்கணுங்க, தியானிக்கணுங்க, அதுபடி வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். அதனால அந்த 20வது வசனம் சொல்லுது, அது மூலமா நீடித்த ஆயுள் கிடைக்குமா? நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் கடந்து போகுது. வேத வசனம் சொல்லுது, நீ வேதத்தை மறந்தா நான் பிள்ளைகளை மறந்துடுங்க.
இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கிற ஆசீர்வாதம் எது? வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகளுக்கு கடந்து போகுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து வாழ பழகி கொள்ளும் போது, வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் போது நம்மளும் ஆசீர்வாதமா இருப்போம், நம்முடைய சந்ததியார் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் என்ன செய்யறோம், இன்னைக்கு நல்ல ஸ்கூல்ல நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும், என்னென்ன காரியத்தை செய்யறோம் உலக பிரகாரமா. வேதத்தின் ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா, வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் யாரா? பாக்கியமா. பிரியமானவர்களே, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இந்த உலகத்துல ஆசீர்வாதம் இல்லையோ, நம்ம இந்த வசனங்களை நம்ம தியானம் பண்ணும்போது, நம்ம அதுல நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்முடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 20வது வசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்கலாம். நீடித்து வாழ்வார்கள், காணும் குமாரரும் ரகசியத்துல நீடித்து வாழ்வார்கள். பிள்ளைகள் நீடித்து இருப்பார்கள், நாம நீடித்த ஆயுளோடு இருப்போம். அல்லேலூயா. வேத வசனத்தின் அதிசயத்தை பார்க்கணும். அனுதினமும் எல்லாரும் பைபிள் வாசிச்சீங்களா? பயந்தவர்கள் வேதத்தை அதன்படி வாழ்ந்தார்கள். அதனால நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12:24. பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவரை முழு இருதயத்தோட சேவிக்கணுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் எப்படி சேவிக்கணுமா? முழு இருதயத்தோட. சபைக்கு வந்து இங்க ஆராதனை பண்ணா நம்ம இருதயா வேற எங்கே இருக்கு? முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட ஆண்டவரிடத்துல அன்பு கூற வேண்டும். கர்த்தருக்கு பயந்த ஜனங்கள். அல்லேலூயா. யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதுதான் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கான அழகு. சேவிக்கிறதுனா என்னங்க? யோசுவா 24:14. போதும் போதும். கர்த்தருக்கு பயந்து அவரை எப்படி சேவிக்கணுமா? உத்தமும் உண்மையாய் சேவிக்கணுமா? உத்தமமும் உண்மையாய் கர்த்தரை சேவிக்கணும். அடுத்ததாக அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்போஸ்தலர் 20:19. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மிகுந்த கண்ணீரோடு மிகுந்த மனத்தாழ்மையோடு யூதர்கள் எனக்கு என்னென்னவோ தீமை செய்யணும்னு யோசிச்சாங்க. அந்த சோதனையின் மத்தியில நான் எப்படி ஆண்டவரை சேவிச்சேன். நமக்கு சோதனை வரும்போது ஆண்டவரை சேவிக்கிறோமா? அல்லேலூயா. கஷ்டங்கள் வர நேரத்தில் அதிகமாக ஆண்டவரை சேவிக்கிறோமா? என்ன ஆண்டவரே, இவ்வளோ நான் உபவாசிக்கிறேன், இவ்வளோ உங்களை தேடுறேன், ஏன் எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருதுன்னு அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வெகு மனத்தாழ்மையோடு ஆண்டவரை சேவிச்சேன், மிகுந்த கண்ணீரோடு ஆண்டவரை சேவிச்சேன். இப்படியாய் சேவிச்சு பார்த்தா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
கலாத்தியர் 5:13. சுயாதீனத்திற்கு ஆ ஆ ம் பாருங்க, சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கணும்னா விவாகம் செய்கிற கணவன மனைவியுமாய் அவர்கள் ஒருமனப்பட்டு இல்லற வாழ்க்கை நடத்தும் போது அவங்க என்ன செய்யக்கூடாது? ஒருத்தர் கசப்பு, ஒருத்தர் கோபம் கொள்ளக்கூடாது. அன்பினால ஒருவர் ஊழியம் செய்யுங்க. அன்பினால கட்டப்படணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படியாய் நாம ஆண்டவரை சேவிக்கணும். எப்படி சேவிக்கணும்? உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரை சேவிக்கணும். மிகுந்த மன தாழ்மையோட ஆண்டவரை சேவிக்கணும். கீழ்ப்படிந்து சேவிக்கணும். எல்லா நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை சேவிக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கான அழகு. எல்லா நேரத்தில் ஆண்டவரை சேவிக்கிறது. நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்ற ஒரு முடிவு. தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் இந்த காரியத்தை எல்லாம் கை கொண்டு வரும்போது தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஒரு கணவனும் ஒரு மனைவி இருந்தாங்களாம். அந்த கணவன் என்ன செய்வாராம்? அவங்களோட ஒய்ஃபை அதிகமாக அடிப்பாராம். அவங்க சரீரத்திலேருந்து ரத்தம் வர வரைக்கும் அடிப்பாராம். அப்படிப்பட்ட அடிக்கிற கணவன்மார்கள் இங்கே இருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் சரீரத்தை அடிக்காதீங்க. உங்கள் மனைவி யாரு? உங்கள் சரீரம். ஆக அடிக்கிறது, துன்புறுத்துறது இதெல்லாம் தேவனுடைய ஜனங்களுக்கு அழகு இல்லை. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் அவர்கள் ஒருவர் அன்பு செலுத்துவார்கள். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கணவனுக்கு கீழ்ப்படியணும். மனைவிமார்கள் என்ன செய்யணும்? கணவனுக்கு கீழ்ப்படியணும். புருஷன்கள் மனைவி மேல அன்பு கூறணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக ஒரு கணவன் என்ன செஞ்சாராம்? அவங்க மனைவி அதிகமாய் துன்புறுத்துவாராம். அவங்க மனைவிக்கு ரத்தம் வர வரைக்கும் அடிப்பாராம். அவங்க என்ன செய்வாங்களாம்? போய் எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா அப்படி சொல்லுவாராம் அடிச்சுட்டு. உடனே அவங்க காஃபி போட்டு கொண்டு வரணுமா. அது எப்படி? ரொம்ப சிரிச்ச முகத்தோடு கொண்டு வரணுமா. அவர் அடிச்ச அந்த அடையாளமே தெரியாதபடிக்கு அவங்க என்ன செய்வாங்களா? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஆண்டவரே இவன் என்னை அடிக்கிறான், என்னை துன்புறுத்துறான், இவனை சந்திங்க ஆண்டவரே அப்படித்தானே ஜெபிப்போம். ஆனால் அந்த சகோதரி, ஆண்டவரே என் கணவரை ரட்சிங்க, இந்த ஆத்மாவை நீங்க நரகத்துல போட்டுறாதீங்க ஆண்டவரே, இந்த ஆத்மா பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே, இந்த ஆத்மாவுக்கு நான் தான் உத்தரவாதி, என் கணவரை விட்டுறாதீங்க ஆண்டவரே, அவரை ரட்சிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். பிரியமானவர்களே, கடைசியில அந்த மனைவியோட அந்த புருஷன் ரட்சிக்கப்பட்டாராம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சேவை செய்யணும். கணவனும் மனைவியுமாய் ஆண்டவர் நம்மளோட குடும்பமாய் இணைத்திருக்கிறாருன்னா அதிகமாய் அன்பு செலுத்தணும். குடும்பத்துல அதிகமாய் பிரிவினையோ, கசப்போ, கோபமோ, சண்டையோ வராதபடி நம்ம கவனமா இருக்கணும். இதெல்லாம் கொண்டு வர்றது பிசாசுடைய தந்திரமான வேலை. தந்திரமா யோசிப்பான் எப்படி சண்டையை உருவாக்கலாம் இன்னைக்கு. அது எல்லாவற்றையும் நம்ம கவனமாய் கவனிச்சு அதுல இருந்து நம்ம மேற்கொள்ளணும். தேவனுடைய ஜனங்களுக்கு அழகு அதுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் தேவனை சேவிப்பார்கள். அடுத்ததாக ஒரு காரியம், சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன செய்வாங்க? சங்கீதம் ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படின்னா ஆண்டவரை துதிக்கணும். கர்த்தருக்கு நம்ம பயப்படுறோம்னா நம்ம துதிக்கிற அந்த தருணத்தை நம்ம விட்டுறவே கூடாதுங்க. பாருங்க, பூமியின் கடையாந்தரத்துல இருக்கிறவங்களும் ஆண்டவரை துதிக்கிறாங்கன்னு பாக்குறோம். பரலோகத்துல துதி சத்தம் எப்போ உண்டாயிருக்கு பிரியமானவர்களே. இந்த பூமியில தேவன் நம்ம ஒரு சில நேரத்துல நான் கூட இன்றைக்கு பாடல் ஆராதனை மிஸ் பண்ணிட்டேன். அந்த வழி தெரியாம எங்கெங்கேயோ சுத்தி வந்ததுனால நாங்க சரியான நேரத்துக்கு வர முடியல. ஆக ஆண்டவரை துதிக்கிறது, ஆராதனை செய்யும்போது பரலோக தூதர்கள் இறங்கி வராங்க. அந்த தருணத்துல தேவ தூதர்கள் கடந்து வராங்க. பிரியமானவர்களே, அந்த நேரத்தை நீங்க அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவரை துதிப்பார்களாம். அல்லேலூயா. துதிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற கட்டுகள் விலகும். துதிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற எல்லா எதிர்மறையான காரியங்கள் விலகும். சிறைச்சாலை அஸ்திவாரமே ஒன்றுமில்லாம போகும். அல்லேலூயா. அது அதிகமா துதிங்க.
துதிங்க. கஷ்டம் வரும்பொழுது ஆண்டவரை துதிங்க, புலம்பாதீங்க. கஷ்டம் வரும்பொழுது ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஆண்டவரை கேள்வி கேட்க கூடாது. அதுக்கு மாறா ஆண்டவரை துதிக்க 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 நம்ம நம்மளுடைய துக்கத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. பிலிப்பு 4:6 என்ன சொல்றோம்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால வேண்டுதனால அவருக்கு தெரியப்படுத்திட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவரை துதிக்க 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 இருதயத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகணும், மகிழ்ச்சி உண்டாகணும். எல்லாவற்றையும் எனக்காக கர்த்தர் செய்வார் அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசம் உண்டாகணும். ஆண்டவரை ஏதோ கடமைக்காக துதிச்சுட்டு மறுபடியும் புலம்ப கூடாது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவரை துதிப்பார்கள். ஆமென். ஆமா. இனி உங்களோட வாழ்க்கையில அதிகமா துதிங்க. எல்லா கஷ்டத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். புலம்பனா நமக்கு அதிகமா டிப்ரெஷன் வரும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இல்லாத வியாதியும் நம்ம துக்கப்படும் போது வேதனைப்படும் போது எல்லா வியாதியும் நமக்கு தேடி வரும். ஆக சந்தோஷமா ஆண்டவரை துதிப்போமே. ஒன்றுமே நம்ம வியாதியை நம்முடைய சரீரத்தை வியாதி அணுகவே முடியாது. அல்லேலூயா. ஆக கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஆண்டவரை துதிப்பார்கள். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் சங்கீதம் 128 அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிக்கலாம். 1 வசனம் 2வது வசனத்தை. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் ம் 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 ஆமா. நம்முடைய கையின் பிரயாசத்தை தான் நம்ம சாப்பிடணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடணும். மற்றவங்களுடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம உட்காந்துட்டு மற்றவங்க சம்பாதிச்சுட்டு வர்றது நம்ம சாப்பிடக்கூடாது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் அவர்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கர்த்தருக்கு பயப்படலாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்மளுடைய கையின் பிரயாசத்தை யார் சாப்பிடுவாங்களாம்? ம் ம் பிரயாசத்தினுடைய பலன் புறஜாதியர் வீட்டுல சேருமா. ஆக கர்த்தருக்கு பயந்து நடந்தா நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம தான் சாப்பிடுவோம். டாக்டர் சாப்பிட மாட்டாங்க. நம்ம கையின் பிரயாசத்தை வட்டிக்காரங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம கையின் பிரயாசம் வீணான செலவு செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்க, நம்ம கையின் பிரயாசத்தை நம்ம அனுபவிப்போம். புறத்தியார் விட்ட நம்ம கையின் பிரயாசம் போகாது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, மாம்சத்தில் பாடுபட வேண்டும். மாம்சத்துல பாடுபடுகிறவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. பாருங்க, யாரு வேலை செய்யாத சும்மா உட்காந்துங்கிறான் பாருங்க, அவன் தான் பாவத்தை பத்தி யோசிப்பான். வெட்டிய உட்காந்து வேலை இல்லாத இருக்கிறவனுக்கு தான் பாவமான சிந்தைகள்லாம் வரும். அப்ப பாவத்துல ஓய்ந்து இருக்கணும்னா மாம்சத்துல பாடுபடணும். அதிகமா இடைவிடாம எங்க பாஸ்டர் ஐயா அவங்க இடைவிடாம வேலை, இடைவிடாமல் ஊழியம். நம்முடைய வாழ்க்கையில வேலைகள் அதிகமாய் செய்ய பாவம் பார்த்த யோசனை நம்மளுடைய சிந்தையில வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மாம்சத்துல பாடுபடணும். நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடணும். நம்முடைய கையின் பிரயாசத்தை மற்றவங்க சாப்பிடக்கூடாது. புறத்தையார் வீட்டுக்கு போகக்கூடாது. அதை தடை செய்து நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நடந்தா இந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்தோம்னா ஆண்டவர் நமக்காக என்ன செய்யறார் வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பயந்து நமக்கு பிரியமானதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா, கர்த்தருக்கு பயந்து நம்ம அநியாயம் செய்யாம இருந்தா, இன்னும் கர்த்தருக்கு பயந்து நம்ம முதியவர்களை கனம் பண்ணுனா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தா, அவரை சேவிச்சா, உடல் ஊனமுற்றவர்களாம் பரியாசம் பண்ணாம கர்த்தருக்கு பயந்து இருந்தா, தசம்போகெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருந்தா, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க அவங்க கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடுவோம். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கையின் பிரயாசம் புறத்தையார் வீட்டுல போகாது. கர்த்தருக்கு பயந்து நடந்தா ஆண்டவர் நம்ம எப்படியா ஆசீர்வதிக்கிறார் பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரத்துல யோபு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? முதல் வசனம். உத்தமனும்
சன்மா இருக்கணும். பாருங்க, தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், அல்லேலூயா, அந்த மனுஷன் எப்படியாய் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். 9, 10 வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம். ஆ ஆ ம் 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 பாருங்க பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்து நடந்தா தேவன் நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடித்து பாதுகாப்பார். ஃபென்சிங் போடுவார். பிசாசு தொட முடியாது, மனுஷன் தொட முடியாது. ஹல்லேலூயா. எந்த வல்லமையும் தொட முடியாது. தேவனுக்கு பயந்தவர்களை தேவன் வேலையடித்து பாதுகாப்பார். தேவனுக்கு பயந்து தான் நடந்து பார்த்து தான் பாருங்களேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பயந்து நடக்கிற காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். எல்லா காரியத்திலும் தேவனுக்கு பயந்து நடந்தோமானால் எல்லா காரியத்திலும் தேவன் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயந்து நடந்தா என்ன ஆசீர்வாதம் வரும்? சங்கீதம் 25:12 அவர் நம்ம கண்ணை வைத்து ம் 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 போதும் சிஸ்டர். சங்கீதம் 25:12 நான் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆண்டவருக்கு பயந்து நடந்தா நம்ம எந்த பாதையில போகணுன்றது ஆண்டவர் சரியா கைட் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த மனுஷன் எவனோ அவனுக்கு அவர் தெரிந்து கொள்ற வழியை அழகா போதிப்பார். இந்த பாதையில போ, இந்த பாதையில நீ போகாத அப்படின்னு ஆண்டவர் சரியா நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியம்தான், தேவனுக்கு பயந்து நடக்கிற அந்த அனுபவத்துல நம்ம நடந்தா தேவன் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. அடுத்ததாக சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுங்க. அல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு கிடையாது. கர்த்தருக்கு பயந்து உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, ஒரு குறைவு நீங்க காண மாட்டீங்க. யோபு 5:24. ம் 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 வாசஸ்தலத்துல பார்க்கும்போது என்னப்பா இருக்காதா? குறைவு இருக்காது. நம்ம வீட்டுல குறைவு இருக்காதுங்க. அப்பம் தண்ணியில குறைவு இருக்காது. ஆரோக்கியத்துல குறைவு இருக்காது. எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு, ஒரு பெரிய சமாதானம். நம்முடைய கூடாரம் சமாதானத்தோட இருக்கும். ஒரு குறைவும் நம்முடைய கூடாரத்தில் இருக்காது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனம், 103ஆம் சங்கீதம் 13வது வசனம். பாருங்க, கர்த்தர் அவருக்கு பயந்தவருக்கு அவர் இறங்குகிறார். மனம் இறங்குகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவருக்கு பயந்து நடந்தா நமக்கு அவர் இறக்க செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்பட்டு இருக்கும்போது நமக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளன்னு பார்க்குறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆக நம்ம நீடித்த ஒரு வாழ்நாளை நம்ம வாழலாம். கர்த்தருக்கு பயந்து நடந்தா நம்முடைய குடும்பத்துல ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருக்கு நம்ம பயந்து நடந்தா நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலை அடித்து பாதுகாப்பார். நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தா நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல இருந்தோமானால் மனுஷனுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை, பிசாசுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை, வேற எந்த காரியத்துக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்மை உண்டாக்குன தெய்வத்துக்கு நம்ம பயந்து நடந்தா போதுங்க, நமக்கு அது தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்கிறேன். பிரசங்கி எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்த சாலமோன் சொல்றாரு. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்கலாம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக,
தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேல விழுந்த கடமை இதுவே. ஹல்லேலூயா. சாலமோன் ராஜா எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு சொல்றாரு, எல்லாம் மாயை மாயன்னு சொல்றாரு. காரியத்தின் கடைசியை பார்த்தா தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை மட்டும் கை கொள்ளுப்பா, எல்லா மனுஷன் மேல விழுந்த கடமை இதுதான்ப்பா. ஹல்லேலூயா. ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல, எல்லாம் மாயை, எல்லாமே ஒரு 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 நாள்ல எல்லாம் நம்ம விட்டு போகும். தேவன் மாத்திரம்தான் நம்ம விட்டு விலகாதவராய் இருக்கிறார். ஆக அவருக்கு பயந்து நட, உன்னுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, நாங்க அவர்கிட்ட போல, நீர் போய் அவரோட கூட பேசி அவர் சொல்றதெல்லாம் நாங்க கேட்குறோம், அதை எங்ககிட்ட சொல்லு, நாங்க அதை செய்யறோன்னு. ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னாரு? அவங்க நல்லா சொன்னாங்கப்பா, நன்றாய் சொன்னாங்க. தேவனுக்கு பயந்து நடந்தா அவங்களும் அவங்க பிள்ளைகளும் என்னால நன்றாக இருப்பார்கள். என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தாங்க பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு பிரியமானதை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கணும். உடல் அங்கவீனமானவர்களை குறை பரியாசம் பண்ணக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, தசமபாகம் சரியாய் கொடுக்கணும். இந்த காரியத்தெல்லாம் இன்னும் அநேக விஷயங்கள் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் அநேக வேத ஆகமத்தில் இருக்குது. இதெல்லாம் நாம் கை கொண்டு நடந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அளவில்லாதா இருக்குது. அதை ஒரு ஆளை தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று, தேவா என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இரவு நேரத்துல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த தருவாயில உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்துல கூடி நின்று ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நாள்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால என்னென்ன ஆசீர்வாதம் வரும் என்று நாங்கள் தியானிச்சோம்ப்பா. இதோ இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வாங்க. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே, தேவனே இயேசு தேவா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றவங்க, ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆசீர்வதிக்கிற கரம் அமரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையில ஆண்டவரே, யாரெல்லாம் பிசாசு பிடியில, ஆண்டவரே, யாரெல்லாம் மந்திர